இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை ஆசைப்படுகின்றார். இயேசுவை தாவீது மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி வாழ்க்கையை மன்றாடுகின்றார். இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி பலர் விரும்பினார்கள். பெரும் பூக்குடைய பெண் அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பினாள். தொட்டாள், சுகம் பெற்றாள். நாங்களும் இந்த வேளையிலே எங்களுடைய அகக்கண்களாலே ஆண்டவரை தேடுவோம். அவருடைய அருள், அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் மீது கடந்து வரும்படியாக மன்றாடி பாடுகிறோம். மத்தியிலே அவரி வருகின்ற ஆண்டவரை தேடி, இயேசுவே, நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியவர் ஊழியன் சுகம் பெறுவான் என்று நம்பிய மனிதனுடைய அந்த நம்பிக்கையை பிடித்தவர்களாக இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். இயேசுவே, நற்கருணையினாலே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இரக்கமாய் இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் தொழில் துறைகளை ஆசீர்வதியும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் தொழில் துறைகளை ஆசீர்வதியும். என் இதயம் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே, என்னோடு தங்கிட வாரும், என் உள்ளே குடிகொள்ள வாரும். சரணம் ஐயா, சரணம் தேவா என்று சொல்லி நாங்கள் பணிந்து நிற்கின்றோம். எங்களுடைய பாவங்களை அகற்றி உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி சொல்லி தொடர்கின்ற இந்த பாடல்
தங்க வேண்டும், உன்னுடைய வீட்டுக்கு என்று மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலே என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றார். மகனே மகளே, நீ என்னை பார்க்க ஆசைப்படுகின்றாயா? உன் வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ நடக்க நேர்ந்தால் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி